ஒரு வயசான தாத்தா ரொம்ப அதிக கனமான சுமையை சுமந்துட்டு போயிட்டு இருந்தாராம். அதை பார்த்து இறக்கப்பட்டு ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவர், வண்டியில் ஏறிக்கோங்க தாத்தா அப்படின்னு சொல்ல அந்த தாத்தாவும் ஏறிட்டாரு. கொஞ்ச தூரம் போன பிறகு திரும்பி பார்த்த மாட்டு வண்டிக்காரருக்கு அதிர்ச்சி ஆகிட்டான். ஏன்னா அந்த தாத்தா அந்த அதிக கனமான சுமையை கீழே இறக்கி வைக்காம தலையிலே வச்சிருந்தாராம். இன்னைக்கு நம்மளும் இந்த தாத்தா போல தாங்க இருக்கோம். புரியலல்ல? தேவவசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. ஆமாங்க, நம்ம ஏசப்பா கிட்ட வந்த பிறகும் நம்மளோட சுமையை அவரே சுமந்துக்கிறேன்னு சொன்ன பிறகும், அச்சிச்சோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கே, நாளைக்கு அந்த காரியத்துக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் யோசித்து பாரத்தை சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனால் அதற்கான அவசியமே இல்லைங்க. உங்களுக்கான எல்லா காரியத்தையும் ஏசப்பாவே பார்த்துக்குவாருங்க. அதனால் கவலையை விட்டு தள்ளுங்க. உங்களோட எல்லா பாரத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க.